கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கன்னியாகுமரியை சார்ந்த நடராஜன் என்கிற அன்பு சகோதரருக்காக உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், மகளுடைய படிப்பு, மகனுடைய ஜாப் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மகள் நன்றாய் படிக்க கர்த்தர் ஞானத்தை கொடுக்கணும். வெளிநாட்டில் வேலை பார்க்குற என்னுடைய அன்பு மகனை கர்த்தர் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். சீக்கிரத்தில் எங்கள் பண பிரச்சனைகள் எல்லாம் மாறும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பான இப்பொழுதும் அப்பா, கன்னியாகுமரியில் இருக்கிற அன்பு சகோதரன் நடராஜனுக்காக, ஆண்டவரே படித்து கொண்டிருக்கிற அன்பு செல்ல மகளுக்காக, அந்நிய தேசத்தில் தூர தேசத்தில் வேலை பார்க்கிற அன்பு மகனுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. மகன் சம்பாதிக்கிற பணங்கள் கடன் எல்லாம் அடைத்து மீதி எடுக்க உதவி செய்திருங்க ஆண்டவரை. அப்படி செய்கிறதற்காக நன்றி. யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கட்டும். செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீ தோற்று போவது இல்லை. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மேன்மையான காரியம். நம்ம லைஃப் எல்லாத்துலேயும் தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய இடத்துல நம்ம தோற்று போயிருப்போம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, இனி நீ தோற்று போவது இல்லை. எதிலெல்லாம் நீங்கள் தோற்று பண்ணீங்களோ அதிலெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு முறை ஒரு தொழில் அதிபரை நான் சந்தித்த பொழுது அவரிடத்துல ப்ரேயர் பண்ணிவிட்டு அவருடைய அனுபவங்கள், கர்த்தர் உங்களுக்கு இந்த தொழிலில் கொடுத்த அனுபவங்கள் ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்ட பொழுது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஆமாம் பிரதர், அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அனுபவம். கற்றுக் கொடுத்த அனுபவமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, 7 வருஷம் நான் தொழில் செய்தேன். 7 வருஷமும் தொழில் விருத்தி அடையவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. அப்போ ஆண்டவரிடத்தில் போய் நான் கேட்டேன், ஆண்டவரே 7 வருஷமும் நான் தோற்று போயிட்டுருக்கிறேன், ஆண்டவரே எப்படி நான் ஜெயிக்க முடியும்? அப்பொழுது தான் ஆண்டவர் சொன்னான், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ என்ன விசுவாசிக்கிறோ அது நடக்கும். அப்படியே விசுவாசி, அப்படியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த சகோதர பைபிளில் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் சொல்லி 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 விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இன்னைக்கு ஒரு பெரிய தொழில் அதிபராக கத்த மாற்றினா. ஒருத்தங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த மனிதனை இன்றைக்கி தொழில் அதிபராக கத்த மாற்றிருக்கிறார். என்னென்ன காரியத்திலலாம் தோத்துட்டு இருந்தாங்களோ, நஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ, அதே காரியத்தை கத்த ஜெயிக்க வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? நீங்களும் நானும் தோற்று போகிறத ஆண்டவர் விரும்புகிறது இல்லை தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 41:11, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். இந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி போடுங்க. என் சத்துரு ஜெயம் கொண்டால் கர்த்தர் என்மேல் பிரியமாக இருக்க மாட்டா. அதுதான் உண்மை. ஆதி மனிதனை ஆதாமேவாளை பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தான் படைச்சார். ஆனால் அந்த ஆதாமேவாள் தோற்று போயிட்டான். இப்போ விசனத்தோடு ஏதேன் தோட்டத்தை வச்சு கர்த்தர் வெளியே அனுப்பினார். இன்றைக்கும் கர்த்தர்
கர்த்தர் உங்கள் கையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற ஒரு காரியம், குடும்பமாக அதை ஜெயிக்கணும், தொழிலாக அதில் ஜெயிக்கணும், வேலையாக அதில் ஜெயிக்கணும். நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் அவங்கள மென்மேலும் ஏற்றிக்கிட்டே இருப்பார். நம்ம அப்படியே இருந்தால் இனி அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே இருந்தால் உங்கள் லைஃப் அப்படியே இருக்கும். அதே இது நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு ஒரு படி எடுத்து வச்சிங்கன்னா 18 படி கர்த்தர் உங்களை கொண்டு எடுத்து வைப்பான். கரத்தை பிடித்து நடத்துவான். நம்ம தோற்று போகக்கூடாது. தோற்று போகிறத யாருமே விரும்புகிறது கிடையாது. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எக்ஸாமில் தோற்று போயிடுவீங்களா? ஒரு வருஷம் கடினமாக உழைக்கிறோம். எதுக்கு? அந்த வருஷத்தினுடைய இறுதியில் நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் தோற்று போவதில்லை. எந்த காரியத்திலையும் தோற்று போவதில்லை. சின்ன சின்ன காரியத்தில் கூட நீங்கள் தோற்று போவதில்லை. விசுவாசிங்க. ஏன்னா 1 யோவான் 5வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கி நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். நம்ம ஜெயிக்கணும். நம்மளை ஜெயிக்கணும். நம்ம உபத்திரவத்தை ஜெயிக்கணும். உபத்திரவம் வந்தால் சோர்ந்து போயிடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது? யோவான் 16:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறி. எப்போ? யோவான் 16:33 மெய்யாகவே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உபத்திரவத்தை ஜெயித்தேன், நான் பாடுகளை ஜெயித்தேன், நான் கண்ணீரை ஜெயித்தேன், நான் வேதனைகளை ஜெயித்தேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் ஜெயிக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 8:37 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. நம்மளால் ஜெயிக்க முடியாத உலகத்தை நம்ம மற்றவங்களை கொண்டு, என் தெய்வாதி தேவனுடைய நாமத்தை கொண்டு நம்ம ஜெயிக்கணும். உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெயிக்க தான் பிறந்திருக்கீங்க. தோற்று போகிறத கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. நம்ம ஜெயிக்கணும். எல்லா காரியத்திலும் என்னென்ன காரியத்தில் தோற்று பண்ணீங்களோ அந்த காரியத்தில் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டாங்க. பிஸ்னஸில், தனிப்பட்ட வாழ்க்கையில், சமுதாயத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஃபேமிலி லைஃப்பில் தோற்று போயிட்டாங்க. கண்ணீரோடு என்ற ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சகோதரருக்கு தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தை, நான் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன். இன்றைக்கி ஆசீர்வாதமாக குடும்பத்தில் ஜெயத்தோடு இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்துள்ளும். நீர் ஜெயத்தை கட்டளையிடும். என்னை மறைத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இனி தோல்வி இல்லை. இனி வெற்றி நிச்சயம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.